தூக்கட்டா? இப்பவே தூக்கி காட்டவா? ஆஹா சும்மா இருங்க. கோவில் என்னால முடியாது. அதெல்லாம் முடியாது. நான் இப்ப தூக்க தான் போறேன். மர அதெல்லாம் வேண்டாம். முடியாது. வா வா ப்ளீஸ் வா வா சொல்றது வா. கேளுங்க. அதெல்லாம் மர முடியாது. நான் தூக்க வேண்டாம். தான் போறேன். வேண்டாம். ஏய் மலர் நில்லு. அப்பா அது வந்து நிறைய விளக்க போறாங்க. 2 பேரும் சன்னதிக்கு போங்க. பங்கே உன் மாமா வீட்டு ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்கயா. 2 வீட்டுக்காரும் சோடியா நிக்குது பாரு. அழகரு 2 கார் டயர்லயும் காத்தை இறக்கி விட்டுட்டா என்ன? இலே வில்லத்தனம் பண்ணோன்னு நினைச்சா பெருசா யோசி. காத்திருக்கிறானா மருது அழகரே மருந்து எடுத்துக்கிட்டல கையிலேயே வச்சிருக்க அழகரே. வாங்க போலாம். ஐயா, தீர்த்த கிணத்துல தண்ணி கம்மியாக தான் இருக்கு. பானைக்கு 10 ரூபாய் கொடுத்தா கோவில் ஆட்களே வெளியிலேருந்து தண்ணி கொண்டு வந்து தருவாங்க. அதுலேயே தீர்த்தம் ஆடிக்கோங்க. அப்போ ஒரு 10 பானையில தீர்த்த தண்ணி கொண்டு வர சொல்லுங்க. ஆகட்டும் ஐயா, நானே கொண்டு வர ஏற்பாடு பண்ணுறேன். நீங்கள் எல்லாம் கொஞ்சம் வெளியில் இருங்க. சரி சாமி. வாங்க எல்லாரும் வெளியே இருப்போம். வாமா அப்புஜி நடங்க. தினமும் கிளாஸுக்கு கூட போகாமல் இங்கே தானே உட்காந்துருப்பா. இன்னைக்கு என்ன காணோம்? மைக்கேல். சொல்லுங்க வெற்றி. அஞ்சலியை பார்த்தியா? எந்த அஞ்சலி? நம்ம இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் அஞ்சலி. ஓ உங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்குமே அந்த பொண்ணு அதானே? மைக்கேல் அவதான். என்ன வெற்றி நீங்க அவளை தேடுறீங்க? என்ன லவ்ஸா? மைக்கேல் இது வேற பிரச்சனை. அவளை பார்த்தியா இல்லையா? சாரி ப்ரோ நான் பார்க்கல. தேங்க்ஸ். என்னடா இது ஆச்சரியமா இருக்கு. விக்டரி நம்மள தேடுறான். இது கூட பார்க்க நல்லா தான் இருக்கு. தேடட்டும் தேடட்டும். அம்மா வரேம்மா. ஒரு முக்கியமான வேலையா காலேஜுக்கு வந்திருக்கேன். அதை முடிச்சுட்டு நான் கோயிலுக்கு வரேன். சரிம்மா வந்துடுறேன். பிரியா ஒரு நிமிஷம். சொல்லுங்க வெற்றி. உங்க கிளாஸ்மேட் அஞ்சலியை பாத்தீங்க? அவ எப்போதும் உங்க பின்னாடி தானே சுத்திட்டு இருப்பா. நீங்களே எங்களை கேக்குறீங்க? பாத்தீங்களா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. இல்ல வெற்றி நான் அவளை பார்க்கல. நேத்து ஈவினிங்ல இருந்து அவ போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. எங்க போனானே தெரியல. சரிங்க தேங்க்ஸ். பாவம் புள்ள ரொம்ப டென்ஷன் ஆகுறானே. எங்க போயிருப்பா? ஒருவேளை நிஜமாவே அவளை யாரும் சச்சா இருக்காத. அவ தைரியமான பொண்ணு. அவளை யாரும் எதுவும் பண்ணிட முடியாது. அவள் நல்லபடியாக தான் இருப்பா. விக்டரி எங்க பார்த்தாலும் அவ குரல் கேட்குற மாதிரி இருக்கு. விக்டரி
ஏய் அறிவில்லை உனக்கு? இப்படி பின்னாடி வந்து கத்தாதேன்னு எத்தனை முறை சொல்றது? அதெல்லாம் இருக்கட்டும், என்ன தானே தேடுற? ஹேய் ஹேய், என்னது தேடுறேனா? நானா? அதுவும் உன்னை. செம்ம காமெடி போ. நான் ஏண்டி உன்னை தேட போறேன்? அப்பனா அங்கங்க ஏதோ பேசிட்டு இருந்தியே, என்னவா அது? அது 500 ரூபாய்க்கு சேஞ்ச் இருக்கான்னு கேட்டுட்டு இருந்தேன். இல்லன்னு சொன்னாங்க, வந்துட்டேன். 500 ரூபாய்க்கு சேஞ்சா? ஆனா என் காதுக்கு அஞ்சலியை பாத்தியா அஞ்சலியை பாத்தியான்னு கேட்டுச்சு. அரண்டவங்கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேயாம். அந்த மாதிரி நான் வாயை திறந்தாலே அஞ்சலி அஞ்சலின்னு சொல்ற மாதிரி தான் நினைச்சுக்கிறியா நீ? போடி. அரண்டது நான் இல்ல விக்டரி, நீதான். நானா? நான் என்ன பயப்படணும்? அப்ப நீ பயப்படவே இல்லையா? இல்ல. உன் நெஞ்ச தொட்டு சொல்லு. சத்தியமா நான் எதுக்காகவும் பயப்படல. போதுமா? அப்போ உனக்கு ஒரு குறும்படத்தை காட்டிட வேண்டியதுதான். குறும்படமா? உண்மை என்னன்னு தெரியணும்னா குறும்படத்தை காட்டிதானே ஆகணும். அஞ்சலி செல்போன் வழியே ஒரு குறும்படம் பாக்குறியா? 1 minute. அஞ்சலி, அஞ்சலி, ஏய் அஞ்சலி, விளையாடாத. அஞ்சலி. அண்ணா, இந்த பக்கம் ஏதாவது பொண்ணு நின்னுட்டு இருந்ததை பாத்தீங்களா? இந்த ரோட்ல எத்தனையோ பொண்ணுங்க நிப்பாங்க, நீங்க எந்த பொண்ணு கேக்குற? பாரியா. இது நேத்து ராத்திரி நீ என்ன தேடினது. அஞ்சலி. இன்னொரு கிளிப்பும் இருக்கு. இது இன்னைக்கு காலேஜ்க்குள்ள நீ என்ன பத்தி எல்லார்கிட்டயும் விசாரிச்சது. உங்க கிளாஸ்மேட் அஞ்சலியை பாத்தீங்க? அவ எப்போதும் உங்க பின்னாடி தானே சுத்திட்டு இருப்பா. நீங்களே எங்களை கேக்குறீங்க? பாத்தீங்களா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க. வீடியோல இருக்கிறது நீதானே விக்டரி? அது வந்து வேண்டாம் விக்டரி, நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். நீ என்ன லவ் பண்ணவும் வேண்டாம். ஆனா மனசுல ஏதோ ஒரு மூலையில என் மேல ஒரு அன்பு அக்கறையோ இருக்கிறதுனால தானே நேத்து நீ என்ன தேடின. எனக்கு அது போதும் விக்டரி. எனக்கு அந்த சந்தோஷம் ஒண்ணு போதும். ஆக்சுவலா ஐம் ஃபீலிங் வெரி ஹாப்பி. வரமா. இப்பதான் வந்த வேலை முடிஞ்சது. வைங்க, நான் வந்துடுறேன். என்ன விக்டரி, ஆண்டி கால் பண்ணிட்டே இருக்காங்க. எங்கேயும் போகணுமா? ஆமா. நானும் கூட வரலாமா? இது என் பர்சனல். ஃபேமிலியில் இருக்கிறவங்க மட்டும்தான் அங்கே வரணும். பாய், நான் வரேன். இதான்டா, இதுதான். இப்ப கூட கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாம என்ன அலட்சியப்படுத்துறியே, இந்த திமிரு தான் எனக்கு பிடிச்சிருக்கு. நீ எங்க போறியோ உனக்கு முன்னாடியே நான் அங்க வரனா இல்லையான்னு பாரு. உனக்கு பச்சை துரோகம் பண்ணிட்டு எப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க பாரியா. அதுலயும் அந்த மலரையும் மாறனையும் பாரியா, ஏதோ தாலி கட்டி புருஷன் முன்னாடி ஆன மாதிரி எப்படி சந்தோஷமா இருக்காங்கன்னு. இருக்கட்டா, எவ்வளவு நேரம் சந்தோஷமா இருந்துட போறாங்க? மிஞ்சி மிஞ்சி போனா 1/2 மணி நேரம் கூட அவங்க சந்தோஷம் நிலைக்க போறதில்ல. அது வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போறோம். ஆமா, இப்ப என்ன பிளானியா? கோயிலில் நம்ம ஆள் ஒருத்த வேலை செய்கிறான். அவன் இப்போ மேலே தீர்த்த கிணத்துலேருந்து பானையில் தண்ணி கொண்டு வருவான். அந்த தண்ணியில் இந்த கெமிக்கலை கலக்க போகிறேன். கெமிக்கல் கலந்த அந்த தண்ணி மேலே பட்டா பட்ட இடமெல்லாம் தோல் வெந்து புண்ணாயிரும். காலம் முழுக்கும் அந்த தழும்பு மாறவே மாறாது. முகம் கலைஞ்சு போயிடும். அப்புறம் எப்படி அந்த மாறனை அவ கல்யாணம் பண்ணிக்கிறான் நான் பார்க்குறேன். யோ, இது ஆசிடா? அதை விட மோசமான கெமிக்கல். ஒரு துளி மேலே பட்டாலே பட்ட இடத்துல 2 இன்ச்சுக்கு தோல் கருகி வெந்து சுருங்கிடும். சூப்பர் மாப்பிள. உன்னை ஏமாத்தின குடும்பத்துக்கு நீ கொடுக்கிற சரியான தண்டனை இதுதான்.
யோ பங்கு தண்ணி கொண்டு வராங்கயா. இதுல நம்ம ஆளு யாரியா? முன்னாடி ஆள்ல வரான்ல அவன் தான். நீங்களாம் முன்னாடி போங்க போங்க. அங்க போய் இறக்கி வைங்க, வந்துடுறேன். அண்ணே, இதுல எந்த பிரச்சனையும் வந்துடாது இல்ல? நான் பார்த்துக்கிறேன்டா, ஒரு பிரச்சனையும் வராது. சரிண்ணே, வேகமா கலந்து விடுங்க. மருது எடுத்துட்டு போ. அண்ணே, பணம் அண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இலே பார்த்து தூக்கு, மேலே பட்டுற போகுது. சரிங்கண்ணே. என்னாச்சு பங்கு? என்னாச்சியா? கண்ணில் ஏதோ தூசி விழுந்துருச்சுடா. ஏன் காட்டு, நான் ஊதி விடுறேன். இங்க காட்டு. சரியாச்சா? கெமிக்கல் கலந்த பானை எதுன்னு பார்த்தீங்களா? இல்லையா, உன் கண்ணில் தூசி விழுந்துருச்சுல, அதான் பார்த்துட்டு இருந்தோம். துப்பாக்கியில ஒரே ஒரு புல்லட் இருந்ததுன்னு வெயி, எந்த ட்ரிகர்ல அது சுடுன்னு தெரியாது. அதுதான் பார்க்க சுவாரஸ்யமா இருக்கும். அது மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 அந்த 9 பானையில எந்த பானையில கெமிக்கல் இருக்குன்னு நமக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. எப்போ எவன் வந்து சாக போறான்னு பொறுமையா பார்க்கலாம். சூப்பர் மாப்பிள. அப்பா தீர்த்தமாட ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமியா? சரிப்பா. ஐயா, முதல்ல நீங்க உட்காருங்க ஐயா. அட, முதல்ல பொண்ணு மாப்பிள்ளை உட்கார வைங்கப்பா. அப்பா நீங்க தானே பெரியவர், முதல்ல உங்கள இருந்து தான் ஆரம்பிக்கணும். அவங்களுக்கு அப்புறம் ஊத்திக்கலாம்ப்பா. முதல்ல நீங்க உட்காருங்க. சரியா? அங்கே உட்காரு. சரி ஐயா, எல்லாருக்கும் கையால தண்ணி எடுத்து ஊத்துறா. சரிங்க. ஏன் அழகுற? மருந்து இதுல இருக்குமோ? இருக்கக்கூடாதுடா. கிழமை செத்தா என்ன, இருந்தா என்ன? யோ பங்கு, கிழமை எஸ்கேபியா. நாட்டரசா, அடுத்து நீ உட்காரியா? நானா? நீதான் என் மாப்பிளை பெத்தவரே, உட்காரியா? நீ உட்காருப்பா. உட்காரு. சரிப்பா.
மேல தான் மருந்து இருக்குன்ற 100 ரூபா பெட்டு. கிடையாதுடா, பார்க்கலாம். 100 ரூபா. ச்சே, 100 ரூபா போச்சே. ச்சே. அன்புக்கரசி, அண்ணே நீ வந்து உட்காருமா. இதுல இருக்குமோ? பார்க்கலாம். இல்ல. அடுத்து ரசதுரை, நீங்க உட்காருங்க. ம் சரி உட்கார. வாங்க. யோ, உன் மாமையா? அதுக்கு என்ன பண்ண முடியும்? தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிச்சுட்டே ஆகணும். யோ, உன் மாமனுக்கு ஆயுசு கெட்டியா? அடுத்து உங்க அத்தை தான். இந்திரா, நீ வந்து உட்காருமா. அத்தையும் எஸ்கேப் ஆயிருச்சு. அப்ப யார் நெக்ஸ்ட்? மாப்பிள்ள, மாமா, நீங்க வந்து உட்காருங்க. சரிங்க மாமா. ஈஸ்வரி, நீ வந்து உட்காருமா. போமா. யோ, இன்னும் 2 குடம் தான் இருக்கு. ஒன்னு மலருக்கு, இன்னொன்னு மாறனுக்கு. மலரு, நீ உட்காருமா. இல்ல, அவர் உட்காரட்டும் மாமா. அவன் உட்காருவாமா, நீ போய் முதல்ல உட்காருமா. அடுத்து மாற உட்காரட்டும். ம். யோ, மலரியா? என்னை விட்டுட்டு வேற ஒருத்தனை காதலிச்சு இருந்தா என்ன, போன என்ன? வேடிக்கைய மட்டும் பாருங்கடா.
எஸ்கேப் ஆயிட்டாடா. இன்னும் ஒரே ஒரு பானை தான் இருக்கு. அது கண்டிப்பா மருந்து கலந்த பானை தான். மாறனோட சாவு கன்ஃபார்ம்யா. இதுதான் நமக்கும் வேணும். மாறா வந்து உட்காருப்பா. சாவுடா சாவு.